ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இது அற்புதமான கோதண்டராமர் லக்ஷ்மண சீதா சமேதமாக சுக்ரீவனோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் ஹம்பி க்ஷேத்திரம் சக்கர தீர்த்தத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காட்சி. நன்றாக தரிசனம் ஆகி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் என்று கேட்டீர்களானால், பகீரதன் கங்கையை கொண்டு வருவதற்கான பெருத்த முயற்சியில் வெற்றி கண்ட பிறகு கங்கை பிரம்மக மண்டலத்திலிருந்து புறப்பட்டு விஷ்ணு பாதத்தை தொட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதல்லவா. இந்த புராண நிகழ்வுகளில் ஒரு உன்னதமான செய்தி என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை நான் துங்கபத்ராவில் கங்கை சாநித்தியமாகிறேன் என்று சொல்லிக்கொண்டதன் பேரிலே வருடத்திற்கு ஒரு முறை ஆஸ்லேஷ நட்சத்திரத்தில் பெய்யும் மழைக்காலங்களில் கர்ப்ப கிரகத்தின் இருக்கக்கூடிய மூர்த்திகளின் பாதத்திலே பாருங்கள், பட்டர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த புனிதமான தீர்த்தத்தை ராமரின் பாதத்தை தொட்டு நானும் புனிதமாகிறேன் என்று துங்கபத்ரா சொல்லிக்கொள்கிறாள் என்று அங்கே கோவிலில் விளக்கமளிக்கிறார்கள். அற்புதமாக அந்த ராம பாதத்தை தொட்ட ராம தீர்த்தம் பாதோதகம் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லோருக்கும் காண கிடைக்கக்கூடியது அல்ல, அரிதான நிகழ்வு. பட்டர் சொல்கிறார், அந்த கோவிலிலே 4 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெறவில்லை. அதீத மழைக்காலங்களில் கர்ப்பகிரகத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே பாருங்கள், எல்லா இடங்களிலும் ஜலப்பிரவாகமாக காட்சி தரக்கூடிய அந்த ஒரு உன்னதமான காட்சியை பார்க்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் ஜலமயமாக இருக்கிறது. அதனால் கர்ப்பகிரகத்தில் இறை பாதத்தை தொட்டு தடவிக்கொண்டு துங்கபத்ரா வெளியிலே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத நிகழ்வை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்காக ஹம்பி சக்கர தீர்த்தத்தில் இருந்து இந்த காட்சி. எல்லாம் இறைமயம். நன்றி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இது அற்புதமான கோதண்டராமர் லக்ஷ்மண சீதா